வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆலமரத்தடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் பார்வை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொல்லிக்கலாம். சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். அதே மாதிரி தாங்க இந்த உலகத்துல பல பேர் பட்டு தான் எதுவுமே திருந்துறாங்க. எக்ஸாம்பிள் காதல், ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எதுலையுமே பட்டாதான் புரியும். இன்னைக்கு பெண்களின் பார்வையே மொத்தம் 4 விதமா இருக்குங்க. முதல்ல பார்த்துட்டோம்னா அன்பு, கருணை, கேவலம், இன்னொரு விதம் இருக்கு காமம். இதுல பார்த்துட்டோம்னா அழகை ரசிப்பதற்காண்டி பார்க்குறவங்க எப்படி தெரியுமா? மற்றவங்க சொல்றதுனாலதான் அவங்களுக்கு அழகை ரசிக்க தோணும். இப்போ ஒரு பையன் போய்கிட்டு இருக்கான், அவனை பின்னாடியே போயிட்டு யாரும் பார்த்துட்டு நிற்க மாட்டாங்க. அவன் அழகா இருக்கானா இதுன்றானா அவன் அட்ராக்டிங் தான் பார்க்குறான். பேசிக்கா இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அன்பு பார்வை. அந்த அன்பு பார்வை ஒருத்தனை கொல்லவும் செய்யும், இன்னொருத்தனை வாழ வைக்கவும் செய்யும். ஏன்னா அந்த அன்பு பார்வையால பெண்கள் பல பேர் அவங்களோட பார்வையிலே விளைவிக்கிறாங்க. இன்னைக்கு என்னடா பேசிக் கேவலமா பாக்குற பார்வையோட அன்பால பாக்குற பார்வை அதிகமா இருக்கும். இந்த அன்பின் தொல்லையால சாகுறவங்க பல பேர் இருக்காங்க, அன்பில் வாழ்றவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேவலமான பார்வை தாங்க அதிகமா இருக்கு. ஒரு ஒன் சைடு அவர் லவ் பண்றானா அவனை எவ்வளவு கேவலமா பார்க்க முடியுமோ அவ்வளவு கேவலம் பார்ப்பாங்க. முக்கியமா இதனால பல பேர் அடிபட்டுருப்பீங்க தெரியும். ஒன் சைடு லவ்லயோ டபுள் சைடு லவ்லயோ நிறைய அடிபட்டுருப்பீங்க. போற போக்குல எதுவும் திட்டு வாங்குறது, இதுன்றது, மத்தவங்க இதுன்றது, அந்த பொண்ணே மதிக்காம போறது, அண்ணான்னு கூப்பிடுறது, நிறைய அடிபட்டுருக்கலாம். பட் ஆனா இருக்கிறதுலயே மோஸ்ட் ஆஃப்லி இந்த கேவலம் அந்த பார்வை தான் அதிகமா இருக்கும். ஒரு சிலர் சொல்லலாம், ஏன் பார்வையில் 4 பார்வை தான் இருக்கா, ஏன் நிறைய இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீ எந்த எடுத்துக்கிட்டாலும் அதுல இந்த 4 தான் அடங்கும். இன்னொன்று காம பார்வை. ஒரு பையனை பார்க்குறாங்கன்னா அவன் இன்ட்ராக்டரோட பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, குறிப்பாக மொத்த பொண்ணுன்னே சொல்ல, ஒரு 100க்கு ஒரு 99% நல்ல பொண்ணு இருப்பாங்க. இந்த 1% என்ன செய்றாங்கன்னா, ஒரு பையனை எவ்வளோக்கு அவனை அன்பு காட்ட முடியுமோ அன்பு காட்டி அவன் காம வழியில் விளைவிட்டு அவங்கள மாற்றிப்பாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அன்புல விழுந்து காமத்தில் மாட்டாதீங்க என்னைக்குமே. பசங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் என்னைக்குமே இது நடக்காதுங்க. முக்கியமாக பெண்களின் பார்வை அன்பால் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் தினம் நடக்கிறத சொல்லிட்டு தான் இருப்போம். அந்த நடத்தையில் சொல்லணும்னா அன்பு பார்வையை விட அழகு பார்வை மிக அதிகமானது. அந்த பார்வையில் பார்க்குற பெண்கள் என்னைக்குமே ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஒரு சிலர் அழகை ரசிக்கிறதுக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் அழகை ரசித்து போகாமல் அது கூட விளையாடணும்னு சொல்லிட்டு காதலில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அன்பை சொன்னோம், காமத்தை சொன்னோம், எல்லாம் சொன்னோம், கேவலத்தையும் சொன்னோம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப்லி இந்த இதில் இருக்கவங்க எதை சொன்னாலும் ஒரு காதலை வாங்காமல் அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கான கண்டென்ட்ல நம்ம இதை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இது தப்பு இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.